ஸ்லாங்கூர் சுங்கைபுலோ PKR தொகுதி தலைவராக டத்தஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் தொகுதி தேர்தலில் அப்பதவிக்கு முன்மொழியப்பட்டுள்ள ஒரே வேட்பாளர் தாம்தான் என தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சருமான அவர் தெரிவித்தார். சுங்கைபுலோ PKR தொகுதிக்கு தலைமையேற்க தொகுதி உறுப்பினர்கள் தமக்கு வழங்கியுள்ள இவ்வாய்ப்புக்கு ரமணன் நன்றி தெரிவித்துக் கொண்டதோடு அது தம்மீதான அவர்களின் நம்பிக்கையை புலப்படுத்துவதாக கூறினார். இப்புதிய பொறுப்பின் மூலம் தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து சேவையாற்றி வருவேன் என்றும் மடானி அரசாங்கத்தின் அனுகூலங்கள் இன மத பாகுபாடு இன்றி அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்வேன் என்றும் ரமணன் உத்தரவாதம் அளித்தார். நோன்பு பெருநாளை ஒட்டி சுங்கைபுலோ அம்னோ கிளை தலைவர்களுக்கு உணவு கூடைகளை வழங்கிய நிகழ்வுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் அவர் கூறினார். இவ்வேளையில் மத்திய அளவில் முக்கிய பொறுப்புகளுக்கு போட்டியிடும் சாத்தியம் குறித்து அவரிடம் கேட்டபோது அது குறித்து கட்சித் தலைவர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் கலந்து பேசியிருப்பதாக ரமணன் கூறினார். நான் தலைவரின் ஆணைக்கு கட்டுப்பட்டவன். MPP எனப்படும் மத்திய தலைமைத்துவ மன்ற பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் முடிய இன்னும் நாட்கள் உள்ளன. விரைவிலேயே என் முடிவை அறிவிப்பேன் என சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். நடப்பில் தேசிய அளவில் PKR கட்சியின் முதலாவது துணை தகவல் பிரிவு தலைவராக ரமணன் சேவையாற்றி வருகிறார்.